ஹலோ கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ கார்டன் தான் விளையாட போகிறோம். சப்ஸ்கிரைபர் ஏகே சப்ஸ்கிரைபர் ஏகே ப்ரோ, இது நான் வச்சுருக்கேன். ஓகே, இது ரெடியாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணலாம். என்ன கிடைக்கும் தெரியல. ஓகே, ஓப்பன் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜார் கிடச்சிருக்கு. டூல்ஸில் போவோம். ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் இதுவும் இருக்குது. அதனால் மிக்ஸி ஜாரை எங்கே வைக்கலாம்னு தெரியலையே. எங்கே வைக்கலாம்? ஐயோ ப்ரோ, என்னது ப்ரோ அது? ஓகே, இங்கே வைக்க முடியுமா தெரியல. வச்சா இங்கே வைப்போம். ஓகே, வச்சாச்சு கைஸ். என்னது அது? பச்சை கலரில் வருது கைஸ். என்னது தெரியல. ஆசிட் ரெயின்னு நினைக்கிறேன். ஓகே, மிக்ஸி ஒன்று கொலைக்கில்ல. இது வந்து பிச்சு கொடுத்துருக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது இந்த கேக்கு வந்து போக. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கே வந்து இவர் பேர் தான். ஒரு பேர் என்னது? ஹூ ஆர் யூ? கிறிஸ்பி பிக்கு செஃப். இவர் நம்ம ஏதாச்சும் செஞ்சு இவர்கிட்ட கொடுக்கணும். அது இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு ரிவார்ட் கொடுப்பாரு. நல்ல ரிவார்டாக கொடுப்பாரு. அதுக்கு நம்ம சமைக்கிறது ஏற்ற மாரி நம்ம ரிவார்ட்ஸை வந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் கொடுப்பாரு. எனக்கு இது வரைக்கும் எது கிடச்சிருக்குன்னா சீட் பேக்கும் எக்கும் தான் கிடச்சிருக்கு. அப்புறமா ஃபுட் செஸ்ட் கிரியேட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். என்னது? எம்மாடியும் ரேரில் கிடச்சிருக்கு. ரேர் சுகர் ஆப்பிள் எல்டர் ஸ்ட்ராபெரி சூப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, ரேரில் கிடச்சிருக்கு. நல்லதாக கொடுங்க பிக்கே. கிறிஸ்பி நல்லதாக கொடுங்க கிறிஸ்பி. ஃபுட் கிரியேட் 3 ஃபுட் கிரியேட் கொடுத்துருக்குறாரு. இப்போ தான் நான் ஒரு மிக்சியை செஞ்சு வச்சேன். எல்லாம் டெக்கரேஷன்ஸாக கொடுங்கப்பா. ஓகே, இல்லைங்களா? 3 வைப்போம். இல்லைங்கன்னா 3 வச்சாச்சு. நம்ம திருப்பி ஒரு ஃபுட்டு க்ரியேஷனை போடுவோம். என்ன போடலாம்? ஆனியன் ஒன்று வச்சோம். ஆனியன் செடி இது கிடச்சிது. இது என்ன வளர்ந்துச்சா இல்லையா? வளர்ந்துருச்சு. எடுத்துக்கலாமா வேணாங்களா? எடுக்கலாம்னு நினைக்கிறேன். டெசன் இந்த வாட்டரிங் கேனை பாருங்கள் கைஸ், எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது. 7 இருக்குது கைஸ். 7 இருக்குது. எப்படி கிடச்சிதுன்னா, நான் ஒன்று தான் வச்சுருந்தேன். எங்கே அந்த ஃபுட்பால் எங்கே சுற்றின்னு இருக்கும். அது என்னோடய பெட்டு தான். அதை விட்ட உடனே அதை ஓடுது பாருங்க. எங்கன்னா போய் கியர் ஷாப்புக்கு போய் டான்ஸ் ஆடி 7 எடுத்துன்னு வந்து என்கிட்ட குத்துச்சு. ஓகே, ஆப்பிள். நெக்ஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட். என்ன ஆப்பிள் இருக்கு? ட்ராகன் ஃப்ரூட். நம்ம வந்து அது என்ன ஃப்ரூட்டு? ஏதோ ஒரு ஃப்ரூட்டு. அந்த ஃப்ரூட் பேர் ஏதோ சொல்லுவாங்க. கேக்டஸ் ஃப்ரூட்டு. அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சீட் ஸ்டாக் ரீஸ்டாக் ஆச்சு. சீட் ஷாப்பு வந்து பார்க்க ஏதாச்சும் நல்லதாக இருக்கா? பம்கின் சீட், வாட்டர்மெலன் சீட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. கார்டனுக்கு போகலாம். அதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஏதோ பச்சை கலரில் மழை பெய்யுது. இது வந்து எப்போதோ இதுக்கெல்லாம் காய்க்குமோ? பச்சை கலரில் இருக்குது. அப்படியே ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா, ஆஹா, நான் எப்படி தான் இதில் ஏறுவேன். அவ்வளோதான் கைஸ். கேக்டஸ் அவ்வளோதான். இது எடுத்தாச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ கிரேப்பு எடுத்துப்போம். இப்போது லிபர்ட்டி லில்லி ஒரு ஃப்ளவர் தானே, அதையும் போட்டு சமைச்சு கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு. கிரேப் எடுத்துக்கலாம். வேறு என்னென்னா மேங்கோ இருக்குது. மேங்கோ எடுத்துக்கலாம். ஓகே, மேங்கோ நான் வந்துட்டேன். ஒன்று பிச்சுட்டு போக வந்துட்டேன். வேறு என்ன எடுக்கலாம்? அவக்காடோ இருக்குது. அவக்காடோ தானே? அவக்காடோ ப்ரோ. அவக்காடோ எடுத்தாச்சு. ஓகே, வந்து ரெசிபியில் 5 தான் பார்த்திங்கன்னா வைக்க முடியும். இவர் அடிக்கடி ரெசிபியை மாற்றிட்டுருப்பாரு. அதனால் ஒரு கருத்து
ஆப்பிள் போடுவோம். வேறு என்ன இருக்குது, மேங்கோ அதுவும் போட்டுருவோம். 3 போட்டாச்சு, இன்னும் 2 தான் போட முடியும். அதனால் அவக்காடோ ஒன்று போட்டு லில்லி போட்டுருவோம். பஸ் ஓகே, என்ன நடக்க போகுது தெரில. ரெட் கலரில் இருக்குது, ஒரு மாரமாக இருக்கு. என்ன சுற்றுதே, சுற்றி கண்ணால். ஐயோ, குக்கு கொடுக்க மாட்டேன். குக்கு குத்தாச்சு, இன்னும் 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அப்படி இவர்கிட்ட குத்தாக்கா இதில் ஏதாச்சும் கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம இதில் சுற்றின்னு இருப்போம். ஷாப் ரீஸ்டாக் எவ்ரி 5 minutes. என்ன ஷாப்பு தெரில. ஜாண்டல்னா நல்லா இருக்கும். ஜாண்டல் கிட்ட வச்சு சீட் கேட்டுப்பேன், ப்ரிஸ்மேட்டிக் சீடாக பார்த்து. ஓகே, நம்ம டூல்ஸில் இது இருக்குது. எங்கே இருக்கா? 9 + the ஐட்டம், டோட்டல் ஐட்டம் 10. என்ன இது, சிலையா, ஸ்டாச்சுவா? வாங்க போவோம் பியர் ஷாப்புக்கே. ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி இருக்கும் ஸ்டாச்சுவெலாம். இதுதான் இங்கே வந்து ஒரு முட்டின்னு கீழே வந்துது. அதுக்கு ஒரு வாட்ரு கொடுக்குறான். அதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட இருக்குது. ஷோ மேக டெய்லி லிஸ்ட்டு பார்ப்போம். பிளான்ட் 100 கேரட் சைட். ஐயோ போங்கப்பா. பிளான்ட் 5 பம்ப்கின் சைட். ஒரு சீட் பார்த்து என்ன பண்ணலாம்? வேங்க எதுக்கு நம்ம கார்டனில் இடத்த வேஸ்ட் பண்ணிட்டு. ஷோ மீ த கியர் ஷாப். ட்ரேடிங் டிக்கெட்டா? புது அப்டேட்டில் வந்துச்சு போது. மீடியம் டாயா, மீடியம் ட்ரீட் காட்லி ஸ்ப்ரிங்க்லர். நமக்கு இது தேவைப்படாது. மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரும் தேவைப்படாது. கிளீனிங் ஸ்ப்ரேவும் தேவைப்படாது. ஃப்ரெண்ட்ஷிப் பாட், கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் புதுசாக வந்திருக்கு. லெவல் அப் லாலிபாப். என்னது? இன்க்ரீஸ் பெட்ஸ் ஏஜ் பை 1. அவ்வளோதானே, ஸ்டாக்கில் இல்லை. இது என்ன ரெசிபி? இதெல்லாம் கொடுத்தா ட்விஸ்ட்டு வேணி பேட்டல் பீன் ஸ்டால்க். ஓகே, பர்னிங் பட்டு இல்லை. யார்கிட்டயாச்சும் கேட்டுப்போம். ஹார்ஸ் டெய்லா டெங்கு பெரி, இதெல்லாம் சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இங்கே வந்து 50 லெவலுக்கு மேலே இருக்க பெட்ஸை வந்து இங்கே பண்ணி இங்கே கொடுத்தீங்கன்னா அது வந்து திருப்பி ஃபஸ்ட் ஏஜ்லேருந்து வரும். பட் ஆனால் உங்களுக்கு ஷைனாகவும் முட்டேட்டட் ஆகி வரும். என்ன வேணால் முட்டேட்டட் ஆகி வரும். நான் வந்து முட்டேஷன் பண்ணல, ஏன்னா இந்த 50 லெவலில் பெட்டு இல்லை. போன் பிளஸம், எவ்வளோ பெரிய போன் பிளஸம். யாரா நீ இவ்வளோ எம்பர் லில்லி வச்சுருக்கா? கைஸ், எவ்வளோ எம்பர் லில்லி பாருங்க. நம்மக்கிட்டே ஒரு எம்பர் லில்லி தான் இருக்குது. அதுவே அவ்வளோ கஷ்டப்பட்டு போச்சு. நான் எம்பர் லில்லி, சுகர் ஆப்பிள், எப்போ அதெல்லாம் ப்ரிஸ்மேட்டிக்காக தான் இருக்கும். இது தெரியாமல் இங்கே வச்சுட்டேன். டூல்ஸில் போய் எப்படி வைக்கிறது தெரியாமல் வச்சிட்டேன். ஐயோ, என்னது தெரியலையா? நார்மலுக்கு வாங்கப்பா. சரி விடுங்க, அது தேவைப்படுறது. ஏதோ கேட்டுது இருந்துச்சு. நம்மக்கிட்ட என்னென்ன பெட்டு இருக்குன்னா ஃப்ளமிங்கோ இருக்கு, அந்த டைனோசர் இருக்கு, அப்புறம் இங்கே பால் இருக்கு, பீகாக் இருக்கு, அப்புறமா இது என்னது, ஏதோ ஒரு பூனை இருக்கு. ஓகே, முடிச்சா இன்னும் 54 செகண்ட்ஸ் சுற்றுவோம். சுத்து கண்ணாலே அப்படின்னு சுற்றிட்டு இருக்கான். இதை போட்டு நம்மளே வச்சு ஒரு குத்தா செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்பியஸ் கிச்சன், இவரோட கிச்சன் போல இதை சமைச்சு அவருக்கு நம்ம கொடுக்கணும். குத்தரம்
கிறிஸ்பி இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாங்கிறத நெக்ஸ்ட் பார்த்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யலான்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா, செஞ்சிடலாம். அதனால் எனக்கு என்ன செய்யறது தெரியலாம். குக்கிங் டைம் முடிய போகுது. நம்மளே விஷயம் முடிச்சிட்டாங்க. இங்கே ஏதோ சூப் கிடச்சிருக்கு. அன்காமனாக கிடச்சிருக்கு. இதுக்கு என்ன கிடைக்க தெரியல. ஆனால் எனக்கு போன வாட்டி வந்து சீட் பேக் கிடச்சிது. இப்போ என்ன கிடைக்குன்னு தெரில. என்னது ஃப்ரான்ஸ் ஒர்க்கரா? இதுதானே இது ஒன்று கிடச்சிது. என்ன கிடச்சிது? கேக்டஸ், கிரேப், கேக்டஸ், பூனை, தண்ணி, ஸ்குரில், பிளான்ட். எதுவுமே கிடைக்கலையா? சூஷி வில் பி நைஸ். என்ன எதுவுமே கிடைக்கல. என்னை ஏமாற்றிட்டீங்களா கைஸ்? என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த சர்வரில் ஏதாச்சும் பிஜிஎஃப் இருக்காங்களா? இல்லை கைஸ், இருந்தாக்கா இதை கிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஓகே, அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை போகல. என்ன பண்ணுறது? டெக்னாலஜிக்கல் பை இவர் இங்கே தான் நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுவான்? வாட்டர் மெலன், பேம்பு, கேரட், அப்புறம் தக்காளி, அப்புறமா கார்ன். இதை போட்டு ஒரு சமையல் சமைச்சு அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். இதுக்காச்சும் ஏதாவது கொடுக்க போகிறது தெரில. அது பச்சை கலரில் ஆயிடுச்சு. வாட்டர் மெலன். அப்புறம் போன வாட்டி கேக்டஸ் போடல நினைக்கிறேன். இந்த வாட்டி போட்டு பார்ப்போம். கேக்டஸ் அந்த ரைஸ். சிச்சோ கேக்டஸ் இருக்கு. 4 போட்டாச்சா? இன்னும் 1 போடணும். கிரேப்பா டொமேட்டோ அக்கா. என்ன போடுறது? கான் போட்டு போட்டோம். மக்காச்சோளம் 5 நிமிஷம் இருக்கும். ஓகே, 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். அது வரைக்கும் எங்கள் கார்டனை சுற்றி பார்ப்போம். எவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருக்கான் எல்லாத்தையும். காடோட செம்மையாக இருக்கு, பயங்கரமாக. கிட்ஸுனே வச்சுருக்கான். கிட்ஸுனே வச்சுருக்கியாடா டே. உங்கள் கார்டன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் லைக் பண்ணுறேன். இங்கே ஒரு கலைக்கு 70 விலைக்கு வாங்கியிருக்கானே. சீட்ஸில் பார்ப்போம். சீட்ஸ் 2000 ஸ்டாக் 11 செகண்ட்ஸ். ஓகே, நான் எதிர்பார்க்கறது அட்லீஸ்ட் ஒரு மஷ்ரூம் வச்சு கிடைச்சா பரவாயில்ல. கிடைக்கல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? ஒரு சீனும் கிடைக்கல கைஸ். ஓகே கார்டு. நான் சொன்னல கைஸ், பெட்டை முட்டேஷன் பண்ணால் என்ன ஆகுன்ட்டு. அதோ இதுதான் வியூ அச்சோ. இந்தமாரி தான் ஆகும் பெட்டு. ஆனால் 1 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் செம்மையாக இருக்கும். இதுதான். ஆனால் இப்போ இப்படி இருக்கு. கேப்டபில்லர் என்ன கொரில்லா மாரி வருது. ஓகே, எம்பர்லியாக வச்சுருக்காங்க கைஸ். ரிப் கோஜோ வந்திருக்காரு. ரிப் கோஜோ ப்ரோ இதான் ஒரு இது. அவருக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணிடுறேன். இதுதானே லைக். ஓகே, உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரா? ப்ரோ எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு நான் இதை கிஃப்ட் பண்ண வந்திருக்கேன். எம்மாடியோ என்னது இதெல்லாம்? எப்படி வச்சுருக்காரு? ஓகே,
ஓகே ரோபோட்ஸ் கேட்பாங்க அவங்க கார்டன்லேருந்து நம்ம எடுக்கணும்னா. சரி இப்போ ரிக்கோஜோ ப்ரோ எங்கே இருக்காரு? ப்ரோ எங்கே இருக்கீங்க? உங்களை தேடி நாடி வருகிறேன். நியாயப்படி பார்த்தா நீங்கள் தான் என்னை தேடி நாடி வரணும். ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரியல கேஸ். அவருக்காச்சும் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அவரே காணும். சரி ஓகே, நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சா? ஓ இன்னும் 5 minutes கைஸ். நான் ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்கேன். நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க மறந்துட்டேன் கைஸ். இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஸ்கிப் கொடுத்தா ரோபக்ஸ் கொடுத்தாங்க. 80 ரோபக்ஸ் மாதிரி 80 ரோபக்ஸ்லாம் நம்மளால் கூட முடியாது. ப்ரோ ரிக்கோஜோ அழகாக இருக்காரு. வந்துட்டேன் ப்ரோ. என்னங்கோ முட்டேட்டர் பண்ணியிருக்காரு வந்து ஒரே இதை இப்போ தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் தெரியுது நல்லாவே மோட்டேஷன் பண்ணியிருக்காருன்ட்டு. ஓகே எங்கே போயிட்டாரு? அவர் கார்டன் போயிட்டார். ஓகே அவர்கிட்ட நான் கொடுத்த பூனையை வந்து அவர் வாங்கிட்டாரு. என்னது இது? போலார் பரா? என்னது இது? எலிஃபண்ட் இயர். அது என்னன்னே தெரியல பைஸ். பல பேர் எலிஃபண்ட் இயர்னு வச்சுருக்காங்க. ஓகே இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணுறது? இப்போ தொலைவோம். நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவர் எனக்கு தெரிஞ்சு ஏஎஃப்கேல இருக்கார். போய் சாம் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம். என்ன சாமே இன்னும் பேச மாட்டேற? சரி ஸ்டீவன் கிட்டேயாச்சும் பேசுவோம். ஆமாம் சரி சார் திவால் நானே என்னடா நீ எல்லாம் வேஸ்ட்டுடா. நீ யாரும் பேச மாட்டேங்க. ப்ளூ ஸ்லாட் 25 பில்லியன் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஸ்லாட் வாங்கிக்கலாம். இன்னொரு ஸ்லாட்னா இதேமாரி இன்னொரு பேஸ். புரிஞ்சுதா? புரியலையா? பேஸ் இங்கே தான் நம்மளோட இருக்குது. பட் ஆனால் நான் கார்டனை எக்ஸ்பேண்ட் பண்ணனே. என்ன எக்ஸ்பெண்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருவோமா? என்கிட்ட இருக்கா தெரியல அவ்வளோ காசு. என்கிட்ட இல்லை கைஸ். ஸோ சரி டென்ஷனா செல்லுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன எம்ஓடி வேணுமா? எவ்வளோ குட்டி ஆச்சு? இப்போ எவ்வளோ பேசாச்சு? 79,000. ஓகே பரவாயில்ல. இன்னும் எல்லாம் வேஸ்ட் தான். பெட் ஷாப்புக்கு போய் பார்ப்போம். அங்கே ஏதாச்சும் வந்துருக்காங்க. எங்கே ஏதாச்சும் மெத்திக்கில் பக்கில் இல்லைன்னா ரேரில் அந்த மாதிரி டிவைனில் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஷோ மீ த எக் ஷாப். பக்கு பக்கு I will eat burger. Yes. நான் ஆசைப்பட்டேன் எவ்வளவு நாளாக. பக்கு எக்கு எனக்கு கிடைச்சி. சுற்றி கண்ணாடி டட்டு அன்னைக்கு நான் சுற்ற போகிறேன். ப்ரோ பக்குக்கு R3 சிங்ஸ் ப்ரோ இருக்காரு. எங்கே இருக்காரு? அவர்கிட்ட போய் நான் என் பக்குக்கு காட்டணும். ப்ரோ எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் வந்திருக்காரா இல்லையா? இந்த தான் எங்கே தான் வந்திருக்காரு இல்லையோ. பட் ஆனால் எங்கன்னு தெரியலையா? இது கொஞ்சம் போடுறது. அப்புறம் இதுவோ இது டெக்னாலஜி. இது அப்போ இதுவோ
இது ரிப்டு ஃப்ளேம்து. இப்போ எங்கெல்லாம் அவரோட பேஸ் இருக்கு? பேஸ் தோ இருக்கே, இவ்வளோ குட்டியாக இருக்கு. எங்கே இருக்கார் அவர்? இவ்வளோ பைனாப்பிள், இது நடுவில் இத்தனை ஆப்பிள். எப்பா ப்ரோ எப்படி இருக்கீங்க? பக்கேக் ஆன் ஸ்டாக். இங்கே பாருங்க ப்ரோ, பக்கேகா இப்போ சோறு ப்ரோ. பக்கேக்கு இன்னொன்று இருக்கா? எனக்கு புரியல. இப்போ தானே நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ப்ரோ பக்கேக்கு எதுவும் இருக்கேன். என்ன ஸ்டாக்கு எப்படி வந்துச்சு? போய் பார்க்கலாம். வந்துச்சுன்னா வாங்கிடலாம். ஸோ மீத பெட் ஷாப் ப்ரோ இல்லையே, எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை கைஸ். சரி கைஸ் இருந்திருக்கு, வாங்கிட்டுருக்கான். 7 மணி நேரம் ஆகும். பரவாயில்ல, நாளைக்கு வந்து பார்த்தா இருக்கும். 7 மணி நேரம்லாம் இந்த சர்வர்லேயே என்னால் இருக்க முடியாது. எனக்காச்சும் வச்சுருக்கலாம்ல, நானாச்சும் வாங்கியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து 2 ஸ்லாட் வாங்கியிருக்கான். அதுதான் எனக்கு தெரியுது. இல்லைன்னா இவனால் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க முடியும் கார்டனை? என்னோட பெருசாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது. இவன் வந்து இது நெக்ஸ்ட்டு ஸ்லாட், இல்லைன்னா எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் பண்ணியிருப்பான் கார்டனை. ஓகே, நம்ம கார்டனுக்கு போய் பக்குக்கு வைப்போம். எல்லாரும் இந்த இடம் தான், அதனால் இங்கேயே எதையும் வைப்போம். இதுக்கு வந்து இன்னும் 1 hour இருக்குது. வாட்டர் கேன் பாருங்க கைஸ். இப்போ வந்து என்கிட்ட எத்தனை வாட்டர் கேன் இருக்குதுன்னா, எத்தனை இருக்கு? 12 இருக்குது. 12 வாட்டர் கேனுக்கு காரணம் அந்த ஒர்க்கில் அது ரேர் கிடச்சிருக்கே. என்னது இது? பேம்பு போட்டதுனால இது கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் பாண்டா வந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓ, திருப்பி ஒரு எக்கா? எனக்கு எத்தனை எக்கு தான் குடிப்பீங்க? ஓகே, ரொம்ப கத்திட்டேனா? இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை எக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? இத்தனை எக்கு வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைப்பா. சரி, என்ன போடுவோம் திருப்பியா? ஃபுல்லாக பேம்பு போடுவோம்மா. ஓகே, பேம்பு போடுவோம். கலைட்டு 3 பேம்பு போடுவோம். 3 பேம்பு போட்டு ஒரு எம்பர் லில்லி போடலாம். நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். சப்மிட்டு ஒரு கிரேப்பையும் அப்படியே கூட போட்டுவிடுவோம். சப்மிட்டு இன்னும் 1 போடலாம். அதனால் எம்பர் லில்லி போட்டுருவோம். எம்பர் லில்லி வேர் ஆர் யூ, ஐ எம் கம் யூ ஃப்ரம். இன்னும் தூக்கி போட்டுச்சு எம்பர் லில்லி. என்ன எம்பர் லில்லி போடலாமா? எனக்கு தெரியல, போட்டு பார்ப்போம். ஏதோ ஒரு ப்ளஸ்மேட்டிக் தானே. அங்கே எம்பர் லில்லி ஏதோ ட்ரென்ச்சு ஏதோ ஒன்று. பரவாயில்ல, ரெசிபி தயாராகுதா? சப்மிட்டு போட்டு எத்தனை மணி நேரம்? 6 நிமிஷம் ஆகுது. குக்கை போட்டு இப்படியே உள்ள போய் உட்காருவோம். ஸ்ட்ரீட் ஸ்டாப்பு. ஆனால் எல்லாம் உருப்படியாக வரலையே. உருப்படியாக ஏதாச்சும் கொடுங்கடா. உருப்படியாக கொடுங்கடா. இதில் கொஞ்ச நேரம் உட்காருவோம். போர் அடிக்குது. ஓகே, இப்போ வந்து இது குக்காக்கிச்சு. கிட்டத்தட்ட 6 நிமிஷமாக ஏஎஃப்கேலேருந்து இப்போ தான் வந்தேன். ஏதோ இருக்குது, லெஜெண்ட்ரின்னு இருக்குது. ஓகே, லெஜெண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. வேறு ஒன்று கொடுத்துட்டேன். லெஜெண்ட்ரியில் கிடச்சிருக்கு. கொஞ்சம் நல்லதாக கொடுங்கப்பா. ஐயோ, ஏதாச்சும் ஒன்று நல்லதாக கொடுப்பாரா? ஐயோ, நாங்கள் தண்ணி தரேன் யோசிச்சுட்டு ஏதாச்சும் நல்லதாக கொடுங்க. என்ன கொடுத்துக்கிறாரு? திருப்பி நான் எத்தனை இருக்குதோ இங்கே எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். நீங்களே சொல்லுங்களேன். நான் வேறு இடத்துல வச்சேன்.
என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக ட்ராகன் ஃப்ரூட் போடலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராகன் ஃப்ரூட்டு, ஒரு ஆனியன், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அது பார்ப்போம். என்னதுடா பூனாலாம் வச்சுன்னு இருக்கீங்க? ப்ரோ என்னது ப்ரோ அது எல்லாம் எடுத்து காட்டுறீங்க? கொஞ்சம் ப்ரோ சுகம் ப்ரோ எதை கிஃப்ட் பண்ணுறாரு. ஏஜ் 16 தான் ப்ரோ. என்கிட்ட ஏற்கனவே இவ்வளோ ஏக்கு இருக்குது, நீங்கள் பார்த்ததுக்கு இதுவாக கொடுத்துட்டீங்களோ? நான் என்ன பண்ணுவேன்? இது எத்தனாவது? 18 ஏஜ் தான் ஆகுதா? 16 ஏஜ் தான். இல்லைங்க, இது பண்ணும்போது தான் பார்ப்போம். முடியாது. இது செல் கடை பார்ப்போமா? செல் கடைக்காரங்கிட்ட போய் விற்றா அவர் கஷ்டப்படுவார். வாங்க விடுங்க, வச்சுப்போம். எவ்வளோ பெட்டு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது வந்து இன்னொரு 4 minutes வெயிட் பண்ணோம். நீங்கள் வேணால் பாருங்களேன் எவ்வளோ எக்கு பாருங்க. எக்கே 4 எக்கு இருக்குது. இந்த டப்பா வேறு ஒரு 3 டப்பா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 4 பெட்டு வைக்கிறதுக்கே இடமே இல்லை. அதாவது ஒரு நல்ல பெட்டு கச்சா ஏதாச்சும் ஒரு நல்லா இல்லாத பெட்டு தூக்கிட்டு ஆக்கணும். ஆனால் நிறைய மோர் பெட்டுக்கு இடம் வந்து 45 ஏஜ் பெட்டு தேவை. நான் என்ன பண்ணுறது? என்னது இது எரியா? வேணாம், எப்படியோ நல்லதாக இருக்காது. அதனால் பார்ப்போமா? வேணாம் பார்ப்போம். அது கோகோனட்டே வேணாம் இனிமேல் எனக்கு. ஓகே, கோகோனட்டு தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே என்கிட்ட எத்தனையோ கோகோனட்டு மரம்லாம் இருக்குது. தூக்கி இதை இங்கே ஊற்றுவோம். அதை வச்சுக்கோ கோகோனட். இதை இங்கே ஊற்று ஒரு பிரயோஜனமும் இல்லையா? இன்னும் 12 யூசஸ் இருக்கு. என்ன வளர வைக்கலாம்? என்னது? anyone have this? என்னது? இதுவா? நான் வச்சிருந்தேன், ஆனால் அதை வந்து விற்றுட்டேன். ஏன்னா எனக்கு தேவையில்லை. இன்னும் 4 நிமிஷம் எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஃபுட்டு ரெடியான உடனே நான் உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். போன் பிளாசம் ப்ரோ, போன் பிளாசம் பாரப்டாட்டில் வச்சுருக்காரு. இது மேலே ஏற முடியாதா? ஏறிட்டேன். ஓகே, ஏறு டைம் ஓட்டும். கப்பா எப்படி ஓட்டுது? கப்பா காணும் கைஸ். கப்பா இங்கே தான் சுற்றிச்சு. அதை போது லீவ் பண்ணி போயிட்டார், லெஃப்ட் பண்ணி போயிட்டார். ப்ரோ புக்கி யார் அது? ப்ரோ புக்கி. இன்னும் எத்தனை நிமிஷம்? இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? ஒரு நேரம் எப்படி ஓடுறது? ஓகே கைஸ், எப்படியோ ஒரு 25 செகண்ட்ஸ் தான் இருக்கு. எப்படியோ ஓட்டியாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இது ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆனதுக்கப்புறமா முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்விங்கில் வந்து நெக்ஸ்ட்டு இது இருக்கும் ரெசிபி. இப்போ வந்து என்ன ரெசிபினா ஒரு நார்மலாக குத்த எண்ணாவும் இது தான் வருது. ஃப்ரூட்டு ஆனியனு சூப்பு தான் நினைக்கிறேன். லெஜெண்ட்ரி தான் கிடச்சிருக்கு.
இந்த வாட்டி மட்டும் எதுக்கு குத்துறாதீங்கோ. உங்கள் முட்டையை என்னால் வச்சுக்க முடியல. சீட் பேக் குத்துக்கிறாரு. ஏப்பா சீட் பேக் ஆனியன் தான் கிடைக்குதே, என்ன பண்ண முடியும்? இதை வச்சுக்கிட்டு வேறு வழி இதை தான் யூஸ் பண்ணணும். சீட் ஷாப் ஸ்டார்ட்டா ஏன் வெறும் ஒன்று மட்டும் காட்டுது? ஸோ ஓகே கைஸ், என்ன சொல்கிறது, எவனோ ஒருத்த மானத்தில் வீடு கட்டி அங்கே வாழ்ந்துட்டுருக்கான். ஓகே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த டெக்னாலஜி பை வந்து எவ்வளோ நேரமாக ஆஃப்லைனில் இருக்காருன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? 30 நிமிஷம் இருக்குன்னா அதில் ஏஎஃப்கேல இருந்தது ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கிறேன். 40 நிமிஷமாக ஏஎஃப்கேல இருக்காரு, என்னன்னு தெரில. ஸோ ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பை பாய். ஏய், இந்த எலும்பு கூட இருக்குது, நானே இப்போ தான் பார்க்குறேன் கைஸ். சரி ஓகே, பை பாய் கைஸ்.